5000 ரூபா கொடுத்தாங்களே பிப்ரவரியில், 5000 ரூபா 1,32,00,000 பேருக்கு. எவ்வளோ பெரிய நம்பர், கிட்டத்தட்ட 7,70,000 கோடியா 7,000 கோடியா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கில். மக்கள் என்ன நினைச்சாங்க, வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, 200 தொகுதியில திமுக காசு கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா? 200 தொகுதியில அதிமுக காசு கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா? 200 தொகுதியில் தாவேக காசு கொடுத்துருக்காது. அவ்வளோ 35-40 தொகுதியில் கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல கேண்டிடேட் இருப்பாங்க, சிலர் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் 200 தொகுதியில் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 200 தொகுதியில் திமுகட்டையும் காசு வாங்கிட்டு 200 தொகுதியில் அதிமுகட்டையும் காசு வாங்கிட்டு என்னப்பா தாவேக கூட்டு போட்டீங்க? புரிஞ்சுக்கோங்க, மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, வாங்கிட்டாங்க. நல்லா உங்க காசா என் காசு தான், எப்படியோ அடிச்சிருக்கீங்க கொடுன்னு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஓட்டு எனக்கு பிடிச்சவங்களை போடுன்னு. அப்போ நான் சொல்ல வர்றது, இந்த நலத்திட்டங்கள்ங்கிற பேரில் இலவசங்களோ இதை மக்கள் எதிர்பார்க்கலாம். மக்கள் எதிர்பார்க்கல எங்களுக்கு ஓசியில் பஸ் விடுங்கிறது இல்லை, பஸ்ஸில் ஏறினா ஃப்ரீயாங்கிறது கேட்கல. அவர்கள் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கான வாழ்க்கை தரம் எதிர்பார்க்குறாங்க.